வல்லமையுள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா எங்களை ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து வருகிறீரே. உமக்கு நன்றி 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 ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் உம்முடைய கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி. எங்களை கரம் பிடித்து அழைத்து செல்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்மணி போல எங்களை பாதுகாத்து வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் வந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுக்கு விரோதமா எத்தனையோ சூழ்நிலைகள் அப்பா எதிரிட்டு வந்தாலும் என் கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து அப்பா ஆண்டவரே எங்களை ஜெபிக்க வைக்கிறீங்க, எங்களுக்கு விடுதலை தர்றீங்க, எங்களை தப்புவிக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீரே. உமக்கு நன்றி நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மேலே வானத்துல கீழே பூமியிலும் ஆண்டவரே உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்ல ராஜா. ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாடுகிற வேலையில கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. ஹalleluya. தெய்வ பிரசன்னம் இறங்கி வரட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களோட கூடாரங்கள்ல எங்களுடைய பாளையத்துல ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. பரிசுத்தப்படுத்துங்க இந்த வேலையில ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். உங்க மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி 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 தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எங்களை போக்கில வரத்துல நீர் பாதுகாத்து வந்தீங்களே ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அணைத்து கொண்டீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அந்த அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அந்த அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இத்தனை வருடங்களாக நம்ம நடந்து வந்த பாதைகள் கரடு முரடான பாதைகளா இருக்கலாம். சிலரோட வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நெரிஞ்சலை போல குத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர்
நம்ம ஆறுதலுக்காக, தேறுதலுக்காக சோர்ந்து போன நேரங்கள்ல, அவர் சமூகத்துல உட்கார்ந்து அழும்போது, அவர் நம்மள தோளில் தூக்கி சுமந்து வந்திருக்கிறார்ல. அந்த அன்பை நாம எப்படி மறக்க முடியும்? ஆமென். ஹalleluya. ஒரு தகப்பனைப் போல அவர் நம்மளை தோளில் சுமந்து வந்திருக்கிறார். ஹalleluya. தாங்கி ஏந்தி சுமந்து வந்திருக்கிற அந்த அன்ப ஒரு நாளும் நம்ம மறக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மளிடத்துல அவர் பேசும்படி ஆசையா வரார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல எப்பயுமே ஆண்டவர் வந்து அவரோட பாரத்த என்னோட ஜனங்க இப்படி இருக்கிறாங்க. அவங்களிடத்துல நீ இப்படி சொல்லு. ஆண்டவருடைய பாரத்த அந்த தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்துவார். எரேமியா தீர்க்கதரிசனத்துல ஆண்டவர் சொல்றது என்னன்னா, அவர்கள் தங்கள் முகத்தை எல்ல எனக்கு முதுகை காட்டினார்கள். ஆபத்து நேரிடும்போதோ என்னை இரட்சியும் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை எத்தனை உண்மையா இருக்குது. இன்றைக்கும் நம்ம அநேகர் வந்து ஆண்டவர் நம்மளிடத்துல பேச வரணும் அப்படின்னு சொல்லி நம்மோட முகத்த பார்த்து உட்கார்ந்திருக்கும்போது, எத்தனையோ நேரங்கள்ல நம்ம அசட்டை பண்ணி எனக்கு இந்த வேலை இருக்குது. சூலமித்தியால் போல நம்ம சொல்றோம்ல, நான் இப்பதான் என்னோட வஸ்திரத்த நான் கழற்றி போட்டேன். திரும்ப எப்படி உடுத்துவேன்? இப்பதான் என் கால்கள நான் அ கழுவினேன். திரும்ப எப்படி நான் அழுக்காக்குவேன் அப்படின்னு சொல்லி சுலமித்தியால் சொல்லுகிறது போல, சில காரியங்கள் எஸ்தர் சொல்லுகிறது போல, நான் இப்ப போய் நான் ராஜா இடத்துல பேச முடியாது. சில காரியங்கள் நமக்கு தடையா இருக்குல்ல. ஆண்டவர் முகத்தை பார்த்து பேச வேண்டியதுக்கு நம்முடைய காரியங்கள் சிலது தடையா இருக்குல்ல. மோசேய போல சில நேரத்துல ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம எப்படி நான் இந்த சுவிசேஷத்த சொல்லுவேன்? அவங்க ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்களா? சில நேரங்கள்ல நம்மையே நாம வந்து நம்மளுடைய குறைகள சொல்லி அப்படி அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் முகத்தை பார்க்க வரும்பொழுது எத்தனையோ பேர் நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள்ல நம்ம ஒப்பு கொடுத்து என்ன பண்றோம்? நம்மளோட முதுகை காட்டி உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, "என் பிரியமே, என் புறாவே, என் ரூபவதியே, உன் முக ரூபத்தை காண்பி. உன் சத்தம் இன்பமாயிருக்கும்" என்று சொல்லி, நம்மளுடைய சத்தத்தை கேட்கணும்னு, ஏன்னா நம்முடைய சத்தம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி, நம்முடைய நேசத்த அவர் பார்க்கணும். நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவர் வாஞ்சையோட இருக்கிறாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? நம்முடைய ஆபத்து வரும் நேரங்கள்ல மாத்திரம் தான், "ஆண்டவரே எங்கள ரட்சிங்க, எங்கள காப்பாத்துங்க." யோனாவைப் போல கதறுகிறோம்ல. அப்படி இல்ல. அந்த நேசத்தின் உச்சிதங்கள நம்ம அவருக்கு கனிகளா நம்ம கொடுக்கணும். அவரோடு யாரெல்லாம் பேசணும் அந்த வாஞ்சை இருக்குதோ, அவரிடத்துல யாரெல்லாம் நமக்கு பிரியமான ஒரு தோழிகளா இருக்கலாம், நம்முடைய தாய் தகப்பனா இருக்கலாம். அவங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்கு எவ்ளோ நேரம் பேசுறோம். ஏன்னா, அவங்களிடத்துல நம்ம அதிக அன்பு வச்சிருக்கிறோம். அதேபோல அந்த தேவனிடத்துல எப்படி நம்ம அதிக நேரம் பேச முடியும் அப்படின்னா, அவரிடத்துல எந்த அளவுக்கு நான் அன்பு வச்சிருக்கிறேனோ, அந்த அன்பின் நிமித்தமா, அந்த நேச வைராக்கியத்தின் நிமித்தமா அவரிடத்துல நம்ம அதிக நேரம் பேச முடியும். ஆமென். ஹalleluya. இந்த நேரத்துல கூட நம்ம ஆண்டவரிடத்துல ஆண்டவரே எத்தனையோ முறை, ஆண்டவரே நான் உங்களிடத்துல முகத்த காண்பிக்கலப்பா. முதுக நான் காண்பிச்சிருக்கிறேன்ப்பா. எனக்கு ஆபத்து வரும்போது மட்டும், எனக்கு சுயநலமா உங்க சமூகத்துல அதிக நேரம் நான் உட்கார்ந்திருக்கிறேன். அந்த என்னோட நேசத்த நான் வெளிப்படுத்தல என்று சொல்லி, ஹalleluya. என் கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறார். அவரு எவ்வளவு பெரிய நல்லவரா இருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தரா இருக்கிறார். நம்ம நன்றி நிறைந்த இதயத்தோடு அவர் சமூகத்துல, ஆண்டவர் நான் கடந்து வந்த பாதைகள்லாம் கரடு முரடா இருக்குதுப்பா. என் குடும்பத்துல என் கணவர் எனக்கு சரியில்ல. என் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒத்து போக மாட்டேங்கிறாரு. இவ்ளோ போராட்டங்கள், இவ்ளோ வார்த்தைகள், குடும்பத்துல சமாதானம் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல விசுவாச பிள்ளைகளே பிரிந்து போய்விடலாமா என்று சொல்லுகிற காரியங்கள் இன்னைக்கு அநேகர் கேள்விப்படுகிறோம். ஹalleluya. தேவ சமூகத்துல நம்ம அமர்ந்து அவரிடத்துல நம்ம ஒப்புவிக்கும்போது, யோபு அழகா சொல்வார், என் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்துல அறிவிப்பேன் என்று சொல்லி. அதனால என்னுடைய நீதி, என்னுடைய நியாயத்த நம்ம அவரிடத்துல ஒப்புவிக்கும் பொழுது, அவர் நிச்சயமா நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகளா இருக்கலாம். ஆனாலும், இதுவரைக்கும் ஆண்டவர் தாங்கி சுமந்து வந்தார்ல, அந்த அன்ப நம்ம மறக்காம அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, "ஆண்டவரே, நீங்க நல்லவர் அப்பா. நீங்க வல்லவர் ஆண்டவரே. நீங்க பெரியவர் அப்பா. நீங்க பரிசுத்தர்" என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, ஆமென். அந்த அன்பை நம்ம மறக்காம அவர உயர்த்தும் பொழுது, அவர் நிச்சயமாய் வழிநடத்தி செல்கிற வாழ்நாள் எல்லாம் நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார். மறுபடியுமாக நம்ம இந்த வார்த்தையை நம்ம பாடலாம். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள்
கரடு முரடானவே என்னை தோளில் தூக்கி சுமந்தா அந்த அன்பை மறப்பேனோ. ஆமென் ஆண்டவரே. அப்பா, என்னை தோளில் தூக்கி சுமந்து வந்தீங்கப்பா. அந்த அன்பை எங்களால மறக்க முடியாது அப்பா. நீங்க எங்க மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. நீங்க எங்களிடத்துல முந்தி அன்பு கூர்ந்தீங்களே ஆண்டவரே. அப்பா, அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேற ஒன்றும் எங்களிடத்துல கடனா இருக்கக்கூடாதப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திர கர்த்தாவே. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கியதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இதுவரைக்கும் நடத்தி வந்த நம்முடைய கிருபைக்காக நன்றி. இதுவரைக்கும் என் தேவன் கொடுத்த பலத்திற்காய் நன்றி. உங்களை பலப்படுத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகிற வேலையில எல்லாம் ஆண்டவரே, என் தேவன் எங்களுக்கு பலன் கொடுத்தீங்களே. சத்துவம் இல்லாத நேரங்கள்ல சத்துவத்தை பெருகச் செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிற அந்த பாடலை கூட நாம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நம்முடைய வாழ்வை சத்ரு அநேக நேரம் இடிக்க வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்வை கட்டுகிற தேவன், நம்ம குடும்பத்தை கட்டுகிற தேவன், அவர் பலமுள்ளவர். அந்த சத்ருவை காட்டிலும் நம்முடைய தேவன் பலமுள்ளவராய் இருக்கிறார். ஆமே. சத்துரு இடிக்க எடுத்துட்ட சில காரியங்களை இந்த தேவன் வேகமா நம்ம குடும்பத்தை அவர் கட்டுவிக்கிற தேவனா இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் பலப்படுத்துகிற தேவன் நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம கழுகை போல எழும்ப முடியும். இந்த வேலையிலும் கர்த்தருக்காக எழும்ப முடியவில்லை. ஆவிக்குரிய ஜீவியத்துல மரித்து போன நிலைமையில இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்தேன். ஆவியானவர் சொல்லுகிற உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற்று எழும்புகள் என்று சொல்லி, அல்லேலூயா. தேவ ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எழும்ப பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் கழுகை போல ஆண்டவர் சோர்ந்து போன நேரங்கள்ல ஆண்டவரே, அந்த கழுகு எழும்ப பண்ணின தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஒன்றுக்கு பயன்பட முடியாம ஆண்டவரே சோர்ந்து போன நிலைமையில எலியாவை போல கெபியில முடங்கி போன நிலைமையில சூறை செடியின் கீழ் படுத்திருக்கிற நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை என் கர்த்தர் நீர் எழும்ப பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ மகிமை அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எழும்ப பண்ணுகிற தேவன் அப்பா. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்பச் செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்பச் செய்திடுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தா. எல்லாரும் சொல்லலாமா? என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னாரு. இந்த வேளையில நம்மளுடைய பலத்தினால ஒன்று செய்ய முடியாது. நம்மளுடைய பராக்கிரமத்தினால, நம்மளுடைய சுயபலத்தினால ஓடவே முடியாது. அவருடைய பலத்தினாலதான் எழும்ப முடியும். இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்து பாடலாமா? என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறீங்கப்பா. நீங்க என் கூட இருக்கும் பொழுது நான் நிச்சயமா நான் எழும்புவேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உமக்கு
நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்கள எழும்ப பண்ணுகிற தேவன் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எல்லா சரீர பலவீனத்திலிருந்து எழும்ப பண்ணுவீராக தகப்பனே. எல்லா சோர்வுகளிலிருந்து எழும்ப பண்ணுவீராக தகப்பனே. ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் வேலத்தால். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லலாமா? என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். ஆமென். என்னை பலப்படுத்துகிற தேவன். இந்த வார்த்தையை திரும்ப சொல்லலாமா? என்னை பலப்படுத்துகிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல நான் எழும்புவேன். நான் கழுகை போல எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் எழும்புவேன். அவருடைய பலத்தினால் நான் எழும்புவேன். திரும்ப சொல்லலாமா? என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்பச் செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்பச் செய்திடுவார். என் பெலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன். அவர் பெலன் இன்றும் குறையவில்லை. என் பெலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன். அவர் பெலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்பச் செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்பச் செய்திடுவார். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். ஆமென். சோர்ந்து போன உள்ளமே, தொய்ந்து போன இருதயத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை என் கர்த்தர் நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். அவர்தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. ஏன்னா அவர் கரத்தை நம்ம பிடித்திருந்தோம்னா அவர் நிச்சயமா நம்ம கைவிடவே மாட்டாராம்.
அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டாராம். ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எத்தனையோ முறை எங்களோட குடும்பங்கள சத்துரு இடிக்க வந்தான்ப்பா. ஆண்டவரே சோர்வுகள, வாயின் வார்த்தைகளினால, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலவீனத்தினால, கடன் பிரச்சனையினால, பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவரே என் சத்துரு அப்பா என் குடும்பத்த எத்தனையோ முறை இடிக்க வந்தாலும், என் கர்த்தர் ஆண்டவரே நீர் கட்ட வல்லவர். ஆமென் ஆண்டவரே. இது என்னுடைய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. என்னோட ஆவிக்குரிய ஜீவியத்துல கூட அப்பா, ஜெப ஜீவியத்த கூட இடிக்க எத்தனையோ முறை ஆண்டவரே சத்துரு எழும்பி வந்திருக்கிறான். ஆனாலும் என் கர்த்தர் எங்களை கட்டுவித்தீங்களேப்பா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் நான் எடுத்து நிறுத்துவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. பூர்வ காலத்தில் இருந்தது போல நான் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னீங்களே. இந்த நாளிலும் ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள்ல விழுந்து போயிருக்கிறோமோ, ஹalleluya. என் தேவ ஆவியானவர் அப்பா, ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆவியினாலே திரும்பவும் எங்களை எழும்பச் செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் மாத்திரம் ஆகுமே. ஹalleluya. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாய் விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. எங்களை பலப்படுத்துகிற தேவன் உயிரோடு இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை செய்கிறதான சகோதரியை கூட ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆண்டவரே அப்பா இந்த ஜெபக்குழுவை அப்பா ஏற்படுத்தி நடத்த கர்த்தர் கொடுத்த அந்த ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த இடத்துல என் ஆவியானவர் இறங்கி அப்பா ஸ்தோத்திர ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்க போகிற தயவுக்காய் நன்றி. இந்த ஜெபக்கூடுகள் இதற்காக ஜெபித்தாங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி அப்பா சாட்சி சொல்லத்தக்கதாய், உங்க நாம மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவர் இன்னும் எழுப்புவீராக ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே இந்த ஜெபக்குழுவுக்கு விரோதமா சத்துரு எத்தனையோ காரியங்களை இடிக்க நேர்ந்திட்டாலும், என் ஆவியானவர் அப்பா உங்க பலத்தினால் நீங்க இடைக்கட்டுனீங்களே. உமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே செய்தி கொடுக்கிற சகோதரியை கூட கர்த்தர் ஒரு விசை நீர் ஆசீர்வதிங்க. ஆவியானவர் நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்க கேட்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.